என்ற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு சத்தங்களும் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்னை பேச வைப்பவர் கற்று, என் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது கர்த்தரால் புடமிடப்பட்ட வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுயத்திலிருந்து பேசாதபடிக்கு, இல்லை கற்றதை பேசாதபடிக்கு, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை தான் நான் உங்களுக்கு உபதேசமாக, போதகமாக, வார்த்தையாக, நான் வசனமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த இயேசு வாழ்கிறார் ஊழியம் என்பது அது முழுமையாகவே 100% கர்த்தருக்காகவே ஊழியம் செய்கிற ஊழியம். மாம்சமே கிடையாது. எங்கள் விசுவாச பிள்ளைகளானாலும் சரி, என்னோடு ஊழியர் ஊழியக்கார பிள்ளைகளானாலும் சரி, மாம்சத்தில் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு ஆவிலே தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சபையானது முற்றிலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிற சபை அங்கமாகத்தான் இன்றைக்கும் இயங்கி வருகிறது. என்னை தெய்வ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும்படிக்கு இன்றைக்கு நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன இந்த ஊழியமானது, ஆமே தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அந்த தேசத்திலே அநேக ஜனங்கள் இந்த ஊழியத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த வரிசையிலே இந்த டிவி ஊழியமாக வசனத்தினாலும் வார்த்தைகளாலும் ஜெபத்தினாலும் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசங்களை நீங்கள் வர்த்திக்க பண்ண இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கழிந்த நாட்களிலே நீங்கள் வசனத்தை கேட்டீங்க. என்ன வசனம் கேட்டீங்க? ஏதாவது நிறைவு வைத்திருக்கிறீர்களா? என்னமோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் தொடர்ந்து செய்திகளை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து இந்த டிவி விசுவாச பிள்ளைகளை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேற்றுக்கு முந்தின நாள் குறித்து நான் பேசும்போது கர்த்தர் காத்திருப்பதன் பலன் என்ன என்று நான் செய்தியை கொடுத்தேன். கர்த்தருக்காய் காத்திருப்ப பலன் என்ன? இன்றைக்கு எல்லாரும் உலகத்தை தன்னுடைய காரியத்திற்காக காத்திருக்கிறார்கள். கர்த்தருக்காய் காத்திருப்பது எத்தனை பேர்? கர்த்தருக்காய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை பேர் கிடைத்திருக்கிறது? கர்த்தர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளாத எதுவும் பாவத்துக்கு உண்டாகியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதேவேளை கர்த்தருக்கு சமத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற எந்த நன்மையாக இருக்கட்டும், எந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது நமக்கு ஒரு காலம் தீங்கு தருவதாக இல்லை. ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஒரு நன்மையாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு திருமண காரியமாக இருக்கலாம். எந்த காரியமானாலும் கர்த்தரை காத்திருந்து கர்த்தர் தகுகிற நன்மை அது நிறைவாக இருக்கும். அது குறைவிருந்தாலும் அது நிறைவு செய்யப்படும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆமென், ஆமென். ஆனால் கர்த்தரை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாமே நமக்குள்ள ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு தன்மையை தராது. எந்த நன்மையும் கர்த்தரை காத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான்
கடந்த நாட்களில் நாம் வசனங்கள் வார்த்தை மூலமாய் கேட்டோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து அதில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தி நான் உங்களுக்கு இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு ஆலோசனை, நமக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் இருக்கிற இடத்தை விட்டு முழுகிறதெல்லாம் போகக்கூடாது. நம்ம அந்த கிடக்கிற இடத்துல இருக்கணும், காத்து இருக்கணும், பொறுத்து இருக்கணும். எடுத்த உடனே நம்ம சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கஷ்டம் வந்த உடனேயே, ஒரு நஷ்டம் வந்த உடனேயே, சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட உடனே, இல்லை ஒரு பஞ்சம் வந்த உடனே, ஏதோ உடனே என்ன செய்யறாங்க, அது இருக்கிற இடத்துல காத்து இருந்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்காதபடிக்கு எங்கு செழிப்பாய் இருக்கிறது, எங்கு நன்மை கிடைக்கும் என்று, எங்கு சம்பாதிக்க முடியும் என்று, எங்கு பொழைப்பு நடத்த முடியும் போகிறதாலதான் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க, சிக்கலை காத்து பட்டுக்கிறாங்க. அதான் வசனம் என்ன சொல்கிறது, அவன் கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் ஆமேன் என்ன செய்வாங்களாம், உத்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க என்றால் இந்த காத்திருப்பை குறித்து ஆமேன் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். ஆனா இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது தேவ அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் உண்மை. நான் அவன் தேவ பிள்ளைகளையும் அப்போ நம்ம என்ன செய்யணும், இருக்கிற இடத்தை விட்டு போகாம கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. இருக்கிற இடத்துல, பிறந்த இடத்துல, சொந்த இடத்துல. இப்போ வேதத்தில் நாம் ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஆபிரகாமிடத்தை கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தை விட ஒரு சந்ததியை விட்டு நீ பிரிந்து போன்னு ஆசீர்வதிக்கிற. தெய்வ மனுஷங்களை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷன், அதாவது ஒரு திருக்கரசியை பார்த்து கர்த்தர் சொல்றது, நீ இந்த இடத்தை விட்டு கொண்டு போ, ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் போ அப்படிங்கிறாரு. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சாட்டோர் சொல்றது, நீ இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு காதல் இருக்கிறது, அங்கே உனக்கு ஆகாரம் கொடுக்க ஆடை நான் நியமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு மனுஷன் சொல்றாரு, நீ அங்கே பிரயாணப்பட்டு போ, உனக்கு அங்கே சில காரியங்கள்லாம் வைத்திருக்கிறேங்கிறார். அங்கே போகும்போது ஒரு உதவியை கற்று வைத்திருக்கிறார், இங்கே போனால் ஒரு காகத்தை கொண்டு போஷிக்கிறார். என்னை கேட்ட தெய்வ பிள்ளையும் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த நிமிஷமாக தான் நான் கர்த்தரிடத்தில் நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்ப காத்திருந்த கர்த்தர் அபிஷேகம்னா கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆலோசனை நமக்குள்ள எப்போதும் வந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் தான் முக்கியம். இப்ப பாருங்க, சவுல்கிட்ட அமீன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அதுக்கப்புறம் தான் அவன் ராஜ்யபுரம் அவனுக்கு கிடைச்சிது. அப்போ நல்ல காரியங்களை செய்வதற்கு தாவீதை பாருங்க, சவுல்கிட்ட ராஜ்யபுரம் எடுபட்டு போயிட்டு அடுத்த தாவீதை கற்ற அபிஷேகம் கிடைக்குது. அப்போ ஒரு நன்மையை பெறணும்னா இந்த வருஷத்தை தொடர்ந்து நீங்கள் அதை
பைபிள் அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெய்வ பிள்ளைகளை ஆமீன் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தர் தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆம் வசனத்தை பாருங்களேன். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள். இதெல்லாம் வாக்கு தத்த நிறைவேற காத்திருக்கணும். வாக்கு எல்லாம் சொல்லி இருக்கு. அப்ப கர்த்தருக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன செய்யும்? கர்த்தருடைய வாக்கு தத்த நிறைவேற காத்திருக்கணும். ஆமீன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுக்கலாம். கர்த்தரோட அபிஷேகம் பண்ண முதல் அபிஷேகம் கிடைக்கும். அடுத்தது அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கணும். அடைப்பு வர்றது வரைக்கும் ஆண்டவர் வாரி கூப்பிடுவது வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ நாம் போகும்போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஆம், உன் இடத்தை விட்டு, உன் கோத்திரத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு நீ பிரிந்து வாங்கன்னு ஆசீர்வதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சாட்சி சொல்ல முடியும். நான் ஒரு 10 நாள் உபவாசம் இருந்து முடிவு பண்ணினேன், எனக்கு தன் ஊழியை தொடங்குவதற்கு முன்பதாக. அப்படி இருக்கும்போது பாருங்கள், நடந்த சம்பவம் என்னவென்றால், நான் திடீரென்று என்னுடைய குடும்ப நிலைமை ரொம்ப மோசமான குடும்ப நிலை, கண்டனும் பாரமும் தரித்திரமும் கஷ்டமும் நட்சத்திரால் நொறுங்கி போய் அப்போ மொத்தமே எழுப்ப முடியாதபடி சூழ்நிலை நான் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய மாமனாருக்கு குடும்பம் அங்கே யாரும் ஆண்கள் கிடையாது, 3 பெண்கள் தான். ஆகவே நான் மாமாவுக்கு பென்ஷன் கிடைக்கும், இந்த பென்ஷனை நம்பி பிள்ளைகளை ஆகாரத்தையாவது என் பிள்ளைகளுக்கு கிடைக்குமே என்று சொல்லி நான் மாம்சமான சிந்தனைகள் முடிவெடுத்து கொண்டு, அப்போ நான் என்னுடைய ஜீவியத்தை பார்த்து கொண்டாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முற்பட்டாலும், பணங்களை எதிர்பார்க்காதபடிக்கு, காசுகளை எதிர்பார்க்காதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உபவாசத்தோடு ஜபத்தோடு சமத்தில் காத்திருக்கும்படிக்கு ஆமீன். நான் என்ன செய்ய பார்த்தாலும் உபவாசமிட்டேன். உபவாசமிட்டு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். ஆண்டவரே, இந்த 10 நாட்கள் உபவாசம் முடியும் போது நான் இந்த இடத்தை விட்டு கிழிப்பிருந்து என்னுடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் என் மாமனார் வீட்டில் கொண்டு விட்டு நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் இரவும் பகலும் 40 நாட்கள் புசியாமலும் ஆமீன் வெறும் சூடு தண்ணி மட்டும் குடித்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் எங்கள் வீட்டில் நான் விழுந்து கிடந்தேன். பாருங்கள், ஆமீன். 9 நாட்கள் எந்த பிரதிபலனும் கிடையாது, எந்த தரிசனமும் எனக்கு கிடையாது. பாருங்கள், 10வது நாள் ஆமீன் முடிவடைந்தது. சாயங்காலம் நான் சபைக்கு கடந்து சென்று விட்டு நான் ஆமீன் வீட்டுக்கு திரும்பி சாப்பிட்டு முடித்து விட்டு நாளைய தினத்திலே நாம் எங்கே போக வேண்டும், மாமனார் வீட்டுக்கு போக வேண்டியதான் என்று நான் கிளம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது, காலையில் டிஃபன் முடித்து விட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருகிறது. ஆமீன். என்னுடைய மனைவியுடைய மூத்த சகோதரி, அவர் நல்ல ஒரு வலிமையான ஒரு சகோதரி, சரத்திலும் சரி, குடும்ப நன்மையிலும் சரி, குடும்ப ஆசீர்வாதத்திலும் சரி. ஆமீன். நல்ல ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல சொத்து ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நன்மையான இடத்தில் வசித்து வருகிறார், ஒரு குறை இல்லாதபடிக்கு. திடீர்னு அவளுக்கு ஒரு சரீரத்தில் ஏதோ தனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல அவள் வீட்டுக்கு கிளம்பி வந்து விட்டார்.
பிரச்சனை பெருசாகிவிட்டது. அவருடைய கடைசியில் பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி வீட்டில் அடித்து உடைத்து எல்லாவற்றையும் நாசம் செய்து கொண்டிருந்தார். எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாகி போய்விட்டது. இதை நான் அறிந்து கடைசியில் அங்கே போகிறதை நிறுத்தி வைத்து விட்டு நான் கடந்து சென்றேன். அங்கே பார்க்கும்போது அவள் பிசாசு பிடித்தவள் போலும், தலைக்கு சுகமில்லாதவளை போலும், புத்தி பேதலிக்கப்பட்டவளை போல அலங்கோலமான சூழ்நிலையை நான் கண்டு மன கசந்து போனேன். நான் இன்றைக்கு தான் இந்த இடத்தில் வந்து நான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு போனேன். இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்று மனசுக்குள்ளே அழுது கொண்டவனாக, மன கசந்து போகிறவனாக நான் அப்படியே துக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தேன். அவளுக்காய் நான் செபித்தேன். அவளுக்காய் நான் செபித்து கொண்டே இருந்தேன். எந்த பலனும் அந்த ஜெபத்தின் நிமித்தம் எனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அந்த இல்லத்துக்குள்ளே நான் 10 நாள் அதே இடத்துல அவருடைய இருக்க வைத்து 10 நாள் உபாசம் இருந்து 10வது நாள் செபிக்கும் போது என் தெய்வ பிள்ளையே, நான் செபித்து அவளுடைய தலையிலே கரத்திலே நான் கதை வைத்து செபிக்கும் போது என் நேச்சுரலாக என் கண்ணில் பார்த்தேன். பரத்தில் ஒரு வல்லமை திடீரென்று அவளுக்குள் இறங்குகிறது. அது உடனே அவனுடைய தலைக்கு அப்படியே படித்தது போல அலறி அடிக்கிறதை நான் பார்த்தேன். அப்படியே நான் விட்டுவிட்டு நான் திரும்பி விட்டேன். கர்த்தர் விடப்பட்ட பொல்லாத ஆவி ஆமேன் அங்கு இறங்குகிறது. ஏதோ சித்தமில்லாத காரியத்தை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நான் உணர்ந்தவனாக நான் உடனே திரும்பி வீட்டுக்கு வந்து விட்டேன். பிள்ளைகளை கூட்டிவிட்டு மீண்டும் பார்க்க நான் சும்மா இருக்கவில்லை. மீண்டும் நான் 10 நாள் உபவாசம் இருந்தேன். அப்பொழுது நான் என் சகோதரத்தில் ஒரு ஆலோசனை கேட்டேன். ஆமேன் சகோதரா, நான் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய ஒரு நண்பனை பார்த்து ஆலோசனை கேட்டேன். அப்போ அவரும் உடையத்தில் ஒரு கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவராய் இருந்தபடியினாலே அவரிடத்தில் கேட்டார். அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் அடையாளம் வைத்து ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டார். எனக்கு நானும் என்னுடைய வாழ்க்கையில் அப்போ ஆவிக்குரிய ஒரு திறனான ஒரு வெளித்தன்மை தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஒளியை செய்ய வேண்டும்ங்கிற வாஞ்சை எனக்குள் பிரகாசமாய் இருந்தது. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, எப்படியாவது இயேசுவை போல் வாழ வேண்டும், இயேசுக்காக உண்மையாக யுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அது எப்படி செய்வது, எங்கு செய்வது, எதற்காக செய்வது தெரியாதபடிக்கு நான் திகைத்து நின்று இருக்கிற சூழ்நிலையிலே மீண்டும் 10 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து உபவாசம் முடித்த அதி இரவு வேளையிலே ஒரு பிடி மண் என் வாயில் வந்திருந்தது. அடையாளம். ஆமை சொல்லுங்களேன். அன்றுவரே என்று மன கசந்து அழுது, அன்றுவரே என்று மன கசந்து அழுது. அடையாளத்தையாய் கேட்கிறாய். இந்த விபச்சார சந்ததி அடையாளத்திலையும் காரியங்களையும் கேட்கிறார்கள் என்று சொன்ன வேதவசனத்தை கற்று எனக்கு இயேசு எனக்கு ஞாபகப்படுத்தினார். பிள்ளை அடையாளம் வைத்து ஜெபிப்பது, அடையாளத்தை கேட்பது, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பிடித்தமானது என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை என்று ஆமேன் 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 நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே அநேக அற்புதங்களை அடையாளங்களை காண்பீர்கள் என்று நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். அதற்கு அடையாளத்தை கேட்டு ஜெபிக்க கூடாது. அதை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படி அடையாளத்தை கொடுத்தார்.
அது அர்த்தம் என்னவென்று கேட்டால் அது சாபத்தை குறிக்கிறது. மண் என்றாலே பூமி என்றால் அது சபிக்கப்பட்டது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டது என்று வேதத்தில் தெளிவு இருக்கிறது. பூமியில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டது என்று வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ள சகல நன்மைகளும் சபை தன்மை சனிக ஆசீர்வாதங்களும் சாபத்துக்கு உட்பட்டது என்பதை குறித்து மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூமிக்குரிய நன்மையை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மற்றும் நீங்கள் அதை நம்பி வாழக்கூடாது. அது உங்களை ஆபத்துக்கு நேராக இழுத்து செல்லும் என்பது எந்த சந்தேகமே இல்லை. பாருங்கள், அதோடு அந்த ஜெபத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே எனக்கு காட்டுகிற வழி எனக்கு இது போதும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தேன். கர்த்தர் எனக்கு அந்த வழிகளை எல்லாம் செவ்வையாக்கி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள் வந்த போதிலும் எல்லாவற்றையும் தாங்கி நீக்க செய்து அதே இடத்திலே அந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்து அதே இடத்திலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படிக்கு தேசங்கள் ஜனங்கள் ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் நாம் ஆண்டோருக்காய் காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த இடத்தை விட்டு போக விடவே மாட்டார். அந்த தெய்வ பிள்ளைகளையும் அன்றைக்கு இடையூறாய் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். அதை இல்லத்தை விட்டு என்று 2 சகோதரர் இருந்தார்கள். அந்த 2 சகோதரரும் ஒருவர் தன்னுடைய வரை வீட்டுக்கு போய்விட்டாங்க. இன்னொரு சகோதரர் சென்னைப்பட்டணத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கு அந்த இடத்துல உறுதியாக எண்ணெய் வைத்து அந்த ஊழியத்தை செய்தெடுக்கவும் என் குடும்பத்திற்கு எல்லா பிரச்சனைகளையும் சீர்படுத்தவும் கடற்பாடுகளை தீர்க்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பதற்கு காரணம் கர்த்தருக்காய் காத்திருந்த நிமித்தம். வேதவசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உன் தேசத்தை உனக்கு தருவேன். ஆமென். உன்னுடைய தேசம் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்ன வார்த்தைகள், நீ வாழ்ந்த தேசம் உனக்குரியது என்றால் உனக்குரியது. அப்போ தரிசனங்கள் நிறைவேற அற்புத அடையாளங்களை கண்டுகொள்ள நாம் சில வேளைகளை கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தங்கள் ஆமேன் நிறைவேற காத்திருங்கள். அந்த தேசத்தை நான் காத்திருந்த நிமித்தமாக இந்த நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வசனமாக அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நீ இருக்கிற தேசத்தை, நீ இருக்கிற பூமியை நீ சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சில நேரங்கள், சில சமயங்கள், சில வேலைகள், சில தேச நாட்கள் நீ காத்திருந்தாக வேண்டும். பொறுமையோடு தாழ்மையோடு காத்திருந்தாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருக்க இருப்பது பலன் என்ன? அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியும், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று வேத வாக்குத்தங்களை உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் ஒரு வருஷத்திலே இந்த சபை கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தம் அல்ல, இல்லை ஒருவருக்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தம் அல்ல. இந்த குடும்பம் இந்த பகுதியில் இந்த இதுக்குள்ள இந்த வேத வருஷத்துக்குள்ள அநேக வாக்குத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நீ காத்திருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக.
அவன் என்ன தேவைப்படுகிற இன்றைக்கு காத்திருக்கிறதையா இருக்கிறீங்களா? நாளைக்கு காத்திருக்க பாருங்க, செய்தி என்னோட கேளுங்க. அப்போ கர்த்தர்க்காய் காத்திருக்கும் போது புதிய புதிய வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தர்க்காய் எழும்ப கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் காத்திருக்க வேண்டும். உலகத்தின் நன்மைகளை ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கர்த்தர்க்காய் காத்திருக்க வேண்டும். என்ன தெய்வ பிள்ளைகளை சரியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? அப்போ கர்த்தர்க்காய் காத்திருக்கக்கூடிய பலன் கண்டிப்பாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெற்றுக்கொண்ட நன்மையை, அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு சமூகத்தில் காத்திருந்து அதை நாம் தக்க வைத்துவும் கொள்ள வேண்டும். ஆகவேதான் சபைகளில் எல்லாம் காத்திருப்பு கூட்டம் என்று பல கூட்டங்களை நியமித்து நடத்தி வருகிறார்கள். அது நல்ல ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிறப்புடைய ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்தமான இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை எங்கள் பிள்ளைகள் சாட்சிகளோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத எண்ணை கொண்டு வலிமையான ஊழியத்தை கர்த்தர்க்காய் காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல இவர்களும் கர்த்தர்க்காய் காத்திருந்து கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரை வலிமையை பெற்றுக்கொள்ள அப்போது இறக்கம் செய்வீராக. இப்போது பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளை போல உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வலிமையான வார்த்தைகளை கொடுத்து, வலிமையான அற்புதங்களை கொடுத்து, ஆண்டவரே அடையாளங்களை கொடுத்து அவர்களை நீங்கள் உணர்வடைய வைத்து அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், பாடுகளை அனுபவித்து அது உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. அப்படி கிரியை செய்ய விடாதபடிக்கு ஆமென் பலவிதமான எண்ணங்கள், சிந்தனைகளை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார், துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார், கலக்கடித்து கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அழிக்கப்படுவதாக. சில மந்திரவாத கிரியைகள், சில ஆமென் தந்திரமல்ல சூழ்ச்சிகள், எல்லா சூழ்நிலைகள், கோடியாத்துடைய கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், குண்டதை சொல்லுகிற ஆவிகள், கோளாறு பண்ணுகிற ஆவிகள், கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிரிவினின் ஆவிகள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் எல்லையை விட்டு நீங்கி போவதாக. ஆமென் பிள்ளைகளை ஆமென் அதிகாரத்தினால் தாழ்த்துகிற பொல்லாத ஆவிகள், தாழ்த்துகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பொருளாதாரங்களை தலைப்படுகிற கிரியைகள், பொருளாதாரங்களை சீர்கெடுக்கிற ஆவிகள், பொருளாதாரங்களை தடை பண்ணி பிள்ளைகள் பிரகாசிக்க விடாதபடிக்கு சோர்ந்து வைக்கிற ஆவிகள், பொருளாதாரத்தை முன்வைத்து அவன் தேவரை ஆராதிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற கிரியைகள், கடற்பாறைகள் தரிசனங்களை உண்டாக்கி கர்த்தருடைய மண்டபட விடாதபடிக்கு, கர்த்தருடைய சேர்த்திருக்க விடாதபடிக்கு போராடுகிற பொருளாத கிரியைகள் இப்போது நான் ஜெபிக்கும் போது அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், படிப்புகள் பிள்ளைகளுக்கு, புதிய படிப்பு காரியங்களுக்கு புதிய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக வாழ்க்கையில் கட்டளை இடுவீராக. தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு வழி வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போது ஜபித்து கொண்டிருக்கும் போது நாளை காலையில் புது வழிகள் திறக்க, புதிய வழிகள் திறக்க, புதிய வாசல்கள் திறக்க, சூழ்நிலை சாதகமாய் மாற அப்போது இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன். கால்களில் போடப்பட்ட கட்டிகள், அவனுக்கு இடுப்பில் கட்டப்பட்ட கட்டிகள், ஆமீன் கருத்தில் கட்டப்பட்ட கட்டிகள், கருத்தில் செலுத்தப்பட்ட அந்நிய வல்லமை நுகங்கள் உடைக்கப்படுவதாக.
தலைமேல் வைக்கப்பட்டு தலையில முள்முடிகள், தலை வலிகள், வேதனைகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். பரிசுத்து பரிசுத்து பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை எங்க பிள்ளைகள் மேல இறங்குவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, தடைகள் தகர்க்கப்படுவதாக, கட்டிகள் உடைக்கப்படுவதாக, என் ஜனங்கள் பெருமாள் கையுள்ள அம்பு கொப்பாக மாற்றப்படும்படிக்காக கிரியை நடப்பிப்பீராக. இது என் ஜனம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உணர்வடையும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய காத்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு சகல ஜாதிகள் ஜனங்களுக்கு சுதந்திரத்துக்குள்ள கிருபை தார். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்ன நேயர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை கேட்டீங்க. ஆமென். ஜெபத்தில் பங்கு கொண்டீங்க. ஜெபத்தில் கர்த்தருடைய அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று விசுவாச கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.